வெல்கம் டு கண்ணாஸ் ரெசிபி. தீபாவளி ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு. ஒவ்வொருத்தரும் உங்கள் வீட்டில் ஒவ்வொரு ஸ்வீட் செஞ்சிட்ருப்பீங்க. இந்த டைமில் நம்ம சேனலில் ரசகுல்லா எப்படி செய்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அது மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். பால் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இதில் ரசகுல்லா பண்ணலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பால் நல்லா கொதிக்க வைக்கலாம். பொங்கி வர்ற ஸ்டேஜில் அதை ஆஃப் பண்ணிவிட்டு 2 லிட்டர் பாலுக்கு நான் சின்னதாக 2 எலுமிச்சம்பழம் சாறு எடுத்து வச்சுருக்கேங்க. பால் கொதிக்கட்டும். இந்த பாருங்கள், பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இதில் இந்த எலுமிச்சை சாறை ஊற்றிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே கிண்டி விட்டுட்டு இருந்தோம்னா பால் திரஞ்சிருவாங்க. பாருங்கள், திரஞ்சி வருது பாருங்கள், திரஞ்சி வருது பாருங்கள். திரஞ்சது தனியாக, தண்ணி தனியாக ஆகிடுங்க. ஒரு 5 நிமிஷம் இது மாதிரி கிண்டி விட்டுட்டுருக்கலாங்க. பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள், இந்த வடி கூட மேலே ஒரு துணி ஒன்று போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு இதை அப்படியே இறுத்து ஊற்றிக்கலாங்க. இதை நல்லா வடிகட்டிடலாம். இதில் எலுமிச்சம்பழம் ஊற்றிருக்கிறதுனால இதை தண்ணி விட்டு கொஞ்சம் அப்படியே அலசிக்கலாங்க. அந்த புளிப்பு, அந்த வாசனையெல்லாம் போயிடும். பாருங்கள், நல்லா பிரட்டி விட்டு திருப்பி தண்ணி ஊற்றிக்கலாங்க. இதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு மூட்டை மாதிரி கட்டி தண்ணியை இறுக்கி புழிஞ்சிக்கலாம். இதை அப்படியே கொஞ்சம் நேரம் கட்டி விட்டுறலாங்க. ஒரு அரை மணி நேரம் தண்ணி வடியட்டும். நல்லா இறுக்கி புழிஞ்சிக்கலாங்க. ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் புழிஞ்சிக்கணும். இப்போ இதுக்கு மேலே ஒரு வெயிட்டான பாத்திரத்தை ஒன்று வச்சிட்டோம்னா தண்ணியெல்லாம் வடிஞ்சிருங்க. ஒரு அரை மணி நேரம் இப்படி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சு செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு 2 லிட்டர் பால் ஊற்றி காய்ச்சினதுக்கு உண்டானது எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள் நம்மளுக்கு பன்னீர். இப்போ இதை என்ன பண்ணணும், நல்லா உடச்சி விட்டு பிசைஞ்சிக்கணுங்க. நல்லா கிட்டத்தட்ட 15 நிமிஷம் இதை பிசையணுங்க. பாருங்கள், இந்த இப்படி உள்ளங்கையில் அழுத்தி விட்டு இது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் மசிச்சு பிசைஞ்சு விடணுங்க.
இப்படி நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பகுதி பகுதியாக எடுத்து கூட பிசைஞ்சிக்கலாம். எப்போதுமே இந்த மாதிரி பால் ஸ்வீட்டெல்லாம் கடையில் பன்னீர் வாங்கி செய்யாமல், கடையில் இருக்கிற பாலும் வாங்கி செய்யாமல் பசும்பால் வாங்கி செஞ்சோம்னா கெமிக்கல் இல்லாத பாலில் குழந்தைங்களுக்கு கொடுத்த மாதிரி இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்குங்க. இப்போ நான் செய்கிறது பசும்பால். பசும்பால் யூஸ் பண்ணி தான் நான் இதை செய்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு 15 மினிட்ஸ் கிட்டத்தட்ட நல்லா பிசைஞ்சாச்சுங்க. பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இனி நம்ம தேவையான சைஸுக்கு அப்படி பால் மாதிரி உருட்டி வச்சிடலாங்க. அப்படி அழகாக உருண்டை பண்ணி வச்சுக்கலாங்க. நல்லா வெடிக்காத அளவுக்கு உருண்டை பிடிச்சிக்கணுங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க. இப்போது நான் வந்து 1/2 கிலோ ஜீனி அதில் போட்டு சிரப் செய்ய போகிறேன். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இதில் 1 கப் ஜீனி போட்டிருக்கேன். 2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். ஜீனி நல்லா கரையட்டுங்க. நம்ம போட்ட ஜீனி நல்லா கரைஞ்சிட்ருக்கு. நல்லா இதில் கொதி வரட்டுங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் அந்த பால்ஸை போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி ரோஸ் எசன்ஸு ஒரு 4 ட்ராப் போடுறேங்க. அதில் கொதிக்க ஆரம்பிக்குதுங்க. இப்போ நம்ம பிடிச்சி வச்சுருக்கிற உருண்டையை போட்டுடலாம். இப்போ ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாங்க. ஒரு 20 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. நல்லா வெந்துருச்சுங்க. இது அப்படியே ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கிட்டு அது மேலே குங்குமப்பூ போட்டுக்கலாம். ஆஹா, ரொம்ப அற்புதமாக வந்திருக்குங்க. இது மேலே நம்ம சாஃப்ரான் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இங்கே பாருங்கள், சாஃப்ரான் போட்டாச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.